நம்ம தளபதி என்ன அம்பேத்கர் அவருடைய புத்தக வெளியீட்டுலாக்கு போய் ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காருங்க. சோ வேற லெவலில் மாசா கொடுத்தாரு. சோ அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் ஒரு 2-3 நாளா பாத்தீங்கன்னா டிவி சேனல் எடுத்தாலும் சரி, எந்த பக்கம் ரீல்ஸ் திரும்பினாலும் சரி, யூடியூப் இருந்தாலும் சரி, நம்ம தளபதி நான் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. டிவியை பார்த்தோம்னா 4 பேர் உட்காந்து வட்டமேசை மாநாடு 4 பேர் உட்காந்து நம்ம தளபதி என்ன அப்படி சொன்னார் இப்படி சொன்னா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சோ நம்ம தளபதி என்ன வந்து ஒரு மன்னராட்சி தான் இந்த தமிழ்நாட்டில் இப்ப நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாராம். சோ உடனே எல்லாரும் கொந்தளிச்சு ஆகும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை தானே சொல்றோம். ஒரு சம்பிரதாயத்துக்காக தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்காக நின்று எதுவும் பண்ணவே இல்லையே. அது மட்டும் இல்லாம மணிப்பூர்ல நடந்தது நம்ம தளபதி நான் கேட்டுட்டாரு அப்படின்னு சொன்னோட நம்ம அண்ணாமலை சார் வந்து அவரை பத்தி அந்த மணிப்பூர்ல என்ன பிரச்சனை நடக்குன்னு தெளிவா தெரியாது, நீங்க வந்து பேசாதீங்க, எதையும் ஆதாரம் இல்லாம எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஐயோ அது மட்டும் இல்லாம நம்ம விசிக தலைவர் பாத்தீங்கன்னா திருமாவளவன் நம்ம கூட்டணியில இருக்கிறதுனாலதான் நம்ம தளபதி நான் வந்து இதுக்கு வரல, அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டுலாக்கு வரல அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் சொல்லியிருப்பாரு. அதுக்கு அவர் வந்து பதிலடி கொடுத்திருக்க. அப்படி நான் வந்து அவ்வளவு வீக்கானவன் கிடையாது, யார் சொல்லி நான் இது பண்ண மாட்டேன், எனக்கு சுய புத்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் விட்டுருக்காரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. ஒரே ஒரு ஸ்பீச் தான் இப்படி கதறிக்கிட்டு இருக்கானுங்க. சோ இதுல ஏடிஎம்கே மட்டும் எதுவுமே பேச மாட்டேங்காங்க அப்படின்ட்டு டிஎம்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க.